இப்போ நான் ஒரு காதல் மீது பொதுவுமே நான் வந்து ஒரு 10 கோடி கலெக்ட் பண்ண நான் சொல்ல மாட்டேன். ஒரு 5 கோடி கலெக்ட் பண்ணி தான் சரிங்க 5 கோடி வராங்க, ஒரு 50 லட்சம் கலெக்ட் பண்ணா 5 லட்சம் தான் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு இந்த உழைப்புக்கான ஊதியமே எங்கேயுமே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த படம் 5 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிச்சு. கிராஸ் வசூல். எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் ஷேர் வந்தது. நான் நினச்சிட்டு நான் இவ்வளோ கடைசியில் 1.25 லட்ச ரூபாய் ஷேர் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? செலவு மட்டுமே நான் வந்து 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் ரிலீஸ்க்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வரும்ல, என்னடா இது இந்த ஒருத்தரும் வந்து ஒரு நல்ல படத்தை தான் கொடுக்க முடியும், நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண எப்படியாவது ட்ரை பண்ணுறோம், ஆனால் மக்கள் உள்ளே வரமாட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரொமோஷனில் செலவு பண்ண இது பண்ணனா எந்த படத்துக்கு ப்ரொமோஷன்? இது எக்கோ படத்துக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணாங்களா கேரளாவில்? எதுவுமே கிடையாது. படம் வருது, ஆடியன்ஸ் வந்து மத்தியில் ஒரு டாக் வருது, அது பாட்டு பிக்கப் ஆகுது, மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஸோ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், இன்ஸ்டாகிராமுக்கு இவ்வளோ ரீல்ஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணணும், அதுவும் குறைந்த அமௌண்ட்லாம் கிடையாது. 10 லட்சம் 15 லட்சம் 25 லட்சம். இன்ஸ்டா பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் போடணுன்னா ஒரு 25 பேர் 30 பேர் பட்ஜெட் போடணுன்னா அது வந்து 5 லட்ச ரூபா கொடுங்க. 50 பேர் போடணுன்னா 10 லட்சம் கொடுங்க. இப்போ 10 லட்சம் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும்? ஓகேங்களா? 10 லட்சம் எப்படி நான் எடுக்க போகிறேன்? அதுக்கான வழியே எனக்கு தெரியல. ஸோ இவங்க மட்டும் 10 லட்சத்தை அப்படியே ஜஸ்ட் லைக் தான் கேட்பாங்க. எனக்கு பில், எனக்கு வந்து கொட்டேஷன் வரும், சார் உங்கள் படத்தை இந்த படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எனக்கு இது சார். நான் சொல்லுவேன், சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாமே, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. மெயில் அனுப்புங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வரும் பாருங்கள், 25 லட்ச ரூபான்னு வரும். எது ப்ரொமோஷன் பட்ஜெட் எதுக்கு? இன்ஸ்டா.